பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறை வார்த்தை 36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். விடுதலை என்றால் பல வகையில் நாம் சொல்லலாம். நம்முடைய உடல் பூர்வமான விடுதலை, கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, அல்லது பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே நம்முடைய ஆன்மாவில் ஒரு விடுதலை கொடுப்பார். எனவே இந்த நாளில் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஆன்மாவில் உண்மையாக விடுதலை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைதான் யோவான் அழகாக எழுதுகின்றார். மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் மாறுவீர்கள், இருப்பீர்கள் என்று நம்மோடு பேசுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு விடுதலை இருந்தால் மட்டுமே தான் நம்முடைய உடல் பூர்வமாய் விடுதலை பெற்று நாம் வாழ முடியும். நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய வேளையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து தங்குவார். நம்முடைய ஆத்துமா உண்மையிலே விடுதலை அடைந்தால்தான் மூவொரு கடவுளும் நம்முடைய உள்ளத்தில் கடந்து வந்து அங்கு கூடாரம் அமைத்து இருப்பார்கள். எனவே விழிப்பாய் இருந்து நம்முடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கருத்தாய் இருந்து நாம் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆத்துமாவை கொல்லும். எனவே அன்பார்ந்தவர்களே, அநேக மக்கள் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள். அநேக பேர் ஆண்டவருடைய அழைப்பை இழந்து போய் இருக்கிறார்கள். அநேக பேர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகபூர்வமான வாழ்க்கை அவர்களுக்குள் வரக்கூடிய வேளையிலே அவர்களுடைய ஆத்துமா கரைப்பட்டு விடுகின்றது. அவருடைய உள்ளத்தில் பாவம் கருகொள்கின்றது. எனவே அதில் இருந்து அவர்கள் விடுதலை அடையக்கூடிய வேளையிலே தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு விடுதலை தர சித்தமாய் இருக்கின்றார். நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்திலே அநேக போராட்டங்களில் போராடி கொண்டு இருப்போம். ஆனாலும் அந்த போராட்டத்தில் அருமையாய் நடத்தக்கூடிய ஒரு மென்மையான, ஒரு மெய்யான தெய்வம் நமக்கு உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, திருத்துதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று பேதுரு கொர்நேலியு இல்லத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பேதுருவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாதாடக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை அதிகமாய் நேசித்தார். ஏனென்றால் பேதுரு மனதில் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. மனதில் வஞ்சகம் நிறைந்த ஒரு மனிதராய் இல்லாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு மனிதராய் இருந்தார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அன்பு செய்தார். இருந்தாலும் அநேக பாவங்களில் விழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவரை திருத்துகின்றார். கடைசியாக சொல்லுகின்றார், சேவல் கூவுவதற்கு
கூவதற்கு முன்பாக 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுகின்றார். அந்த வேளையிலும் கூட நான் என்னை அழித்துக் கொண்டாலும் சரி, நான் அதோடு இறந்து போனாலும் சரி, ஒரு பொழுதும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அவர் பாவத்தில் விழுகின்றார். அதன் பிறகு அழுது அழுது ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திருச்சபையின் தலைவராகிய அவரை ஆண்டவர் உருவாக்குகின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வார்த்தை கொடுத்திருந்தார். அவருடைய ஆன்மாவில் ஒரு விடுதலையை கொடுத்தபடியினால் அவர் கொர்நேலியின் வீட்டில் கூடியிருந்த மக்களுக்கு அவர் இவ்வாறு சொல்கின்றார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்தார். அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சிலுவையினாலும் அனைவரையும் மீட்டித்து ரட்சித்திருக்கின்றார். எனவே அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அனுபவம் வரும். எனவே தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நம்மளுடைய ஆத்துமாவில் ஒரு புத்துணர்ச்சி வரும். தொடர்ந்து நற்கருணை நாதர் முன்பாக இருந்து அவரோடு பேசக்கூடிய வேளையிலே மோயிசன் தந்தை கடவுளை பார்த்து மெளிர்ந்தது போல் ஒளிர்ந்தது போல் நீங்களும் ஒளிர்வீர்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அருமையாக சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோரை விடுதலை அடையவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே விடுதலையை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தர சித்தமாய் இருக்கின்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய ஆத்துமாவில் ஒரு மனம் திருந்துதல் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றார். மனிதர்கள் பார்ப்பது போல் ஆண்டவர் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் செல்வந்தர், இவனிடம் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றது என்று ஆண்டவர் பார்ப்பதில்லை. உங்களுடைய ஆத்துமா தூய்மையாய் இருந்தது என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் யாராக இருக்கலாம், ஏனென்றால் அவருடைய சாயலாய் உங்களை படைத்து இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆவி நம்மோடு கூட இருந்து வழிநடத்த நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு அநேக முறை நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய ஆத்துமாவை தூய்மையாய் வைத்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே அழகை உங்களை கொடுமைப்படுத்த முடியாது, அழகை உங்களை சிறைபிடிக்க முடியாது, அழகை உங்களை கட்டி வைக்க முடியாது. சாத்தான் நம்மளை விட்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடுவான். ஏனென்றால் வானதூதர்கள் நம்மை சூழ்ந்திருந்து பாதுகாப்பார்கள். 99 நபர்களை விட மனம் மாறிய ஒரு நபரை குறித்து விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று ஆண்டவரை சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் உறுதுணையாய் இருக்க சித்தமாய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொள்ளும். நீங்கள் பொய் பேசக்கூடிய வேளையிலே அது உங்கள் ஆன்மாவை பாதிக்கும். சில நேரங்களில் நீங்கள் திரித்து கூறலாம், சில பேர்களை பற்றி தவறாக பேசலாம். உங்களுடைய கணவருக்கு முன்பாக நீங்கள் செய்த பாவத்தை மறைத்து நீங்கள் பொய் சொல்லலாம். உங்களுடைய மனைவிக்கு முன்பாக நீங்கள் பொய் சொல்லலாம். நீங்கள் நடத்தக்கூடிய அந்த தொழிலில் பொய் சொல்லலாம். மற்றவர்களை ஏமாற்றலாம் அல்லது வஞ்சித்து மற்றவருடைய சொத்தை நீங்கள் அபகரிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, தோல்வியை சந்திப்பது நீங்கள் தான் தவிர உங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் பொய் சொல்லி வஞ்சித்து எல்லாவற்றையும் அபகரித்து இருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதருடைய சார்பாக நிற்பார். எனவே பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொள்ளும். உண்மையை சொல்லி நாம் வாழும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது செல்லும் இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டு சென்றார். ஏனென்றால் அவரிடம் பொய்யோ புரட்டோ ஏமாற்றமோ எதுவும் இல்லை. எனவே தான் பிலாத்தும் ஏதோரும்
ஒன்றாக சேர்ந்து இவ்வாறு சொன்னார்கள், உண்மை என்றால் என்ன என்று. அவர்களிடம் உண்மை என்பதே இல்லை. அன்பார்ந்தவர்களே, உண்மையான கடவுள் உங்களை வழிநடத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடிகொள்வதில்லை. உங்களுடைய உள்ளத்தில் வஞ்சனை இருக்குமே என்றால் தந்தை கடவுளுடைய வல்லமை உங்களிடமிருந்து செயல்படாது. ஞானத்திற்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய தந்தை கடவுள் உங்களோடு கூட இருந்து செயலாற்ற மாட்டார். எனவே நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் கவனமாய் இருந்து நாம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். எனவே தான் புனிதர் பிரான்சிஸ் சேவியார் அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து விட்டால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன என்கின்ற வார்த்தை அவருடைய காதில் ஒலித்தபடியினால் அவர் உலகெங்கும் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அரச குலத்தில் இருந்து அவர் எல்லாவற்றையும் துறந்து நமக்காக நம்முடைய நாட்டிற்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை அறிவித்து அவர் மரித்து போனார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவை சுத்தப்படுத்த சித்தமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் அவரிடம் கேட்போம், இயேசுவே என்னோடு கடந்து வாரும், நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். என்னுடைய ஆத்துமாவில் கரை இருக்கின்றது, என்னுடைய ஆத்துமாவில் உண்மை இல்லை, நான் பாவம் செய்து செய்து சாத்தானுடைய ஆத்துமாவை கட்டி வைத்து இருக்கின்றான். எனவே உண்மையாக எனக்கு ஒரு விடுதலை கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் இருந்து உங்களை விடுவிப்பார். எனவே விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தாயும் தந்தையுமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கருத்தாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி வந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு நடப்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, அநேக முறையில் நாங்கள் தவறு செய்து செய்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆத்துமாவை கரைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த நாளில் எங்களை முழுமையாய் உமது கரத்தில் தருகின்றோம் சுவாமி. மற்றவர்களுக்கு எதிராய் பேசிய வார்த்தைகள், வஞ்சனை நிறைந்த நெஞ்சத்தோடு நாங்கள் இருந்த சூழ்நிலைகள், எங்கள் உள்ளத்தில் இருந்து உருவான வார்த்தைகள் அநேக பேரை காயப்படுத்தி இருக்கலாம். எல்லாவற்றும் அது பாதத்தில் தருகின்றோம் ஆண்டவரே. இழந்து போன அந்த ஆத்துமாவின் சமாதானத்தை எங்களுக்கு மீண்டும் தருவீராக. நீர் கொடுத்த அந்த ஆத்துமாவை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டு அதை திரும்ப உமது கரத்தில் நாங்கள் தரக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, பொய் சொல்லாதபடி, ஆண்டவரே, மற்றவர்களை வஞ்சித்து விடாதபடி, மற்றவர்களை ஏமாற்றி விடாதபடி, ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்திருந்து செயலாற்றக்கூடிய பலத்தை தாரும் ஆண்டவரே. சக்கையினுடைய வீட்டிற்கு கடந்து சென்று இதோ இந்த நாளில் இந்த வீட்டில் மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னீரேன். அதே மீட்பை இந்த நாளில் காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் முகத்தை பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பீராக. என் ஆன்மாவில் உண்மையான விடுதலை வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்பீராக. ஆண்டவரே, கொர்நேலியு இல்லத்தில் நீர் பேதுருவை அனுப்பி உம்முடைய வார்த்தைகளை அறிவித்த பொழுது அந்த வீட்டிலும் அங்கு வந்தவர்களுடைய நடுவிலும் பெரிய மாற்றத்தை பேதுருவின் வார்த்தையின் வழியாக நீர் உருவாக்கியது போல் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் வழியாக நீர் அநேக ஆத்துமாக்களை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, உம்மால் அழைக்கப்பட்ட இருப்பவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அநேக பேர் இந்த உலகத்தில் உண்டு தகப்பனே. ஆனாலும் அது வார்த்தைகளை அறிவிக்காதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கின்றோம். யாரை இந்த பணிக்கு அனுப்புவோம் என்கின்ற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய உம்மை ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் மன்றாடி கேட்கின்றோம் சுவாமி. திருச்சபை கட்டி எழுப்ப உண்மையான குருக்களை எழுப்பிடுவீராக, உண்மையான ஆத்துமாக்களை எழுப்பிடுவீராக. ஆண்டவரே, மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆறுதலாய் இருப்பது போல் திருச்சபையில் மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய குருக்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களுடைய பணிகளை செய்வீராக. சாத்தானின் கட்டுக்களுக்குள் உள்ளாகி விடாதபடி ஆண்டவரே
எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். தூய ஆவியாருடைய பலத்தை கொடுத்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அநேக விடுதலை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் பெரிய மாறுதலை கொடுத்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவரிடம் ஜெபித்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு உண்மையான விடுதலை உங்களுக்கு கொடுத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.